10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1 மார்க் ஒரு 100 1 மார்க் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அது இல்லாம வந்து 2 மார்க்ஸும் போட்டிருக்கோம். அது இல்லாம வந்து இப்போ என்னென்ன 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோஸ்ல என்னென்ன 5 மார்க்ஸ், போயம்ல என்ன 5 மார்க்ஸ், சப்ளிமெண்ட்ல என்னென்ன 5 மார்க்ஸ் எழுதுன்னு சொல்ல போறேன். அது இல்லாம வந்து 4 5 20 ஒன்று இருக்கு. அது 39 40 41 அந்த நம்பர்லயும் எது எது எழுதுனா நல்லது, இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், முக்கியம் அதுதான். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ப்ரோஸ் எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணோம்னா, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டைட்டில் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் அதை படிச்சுக்கோங்க, ஆத்தர் பேரு. அதுக்கப்புறம் தீம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இதை பாக்ஸ் போட்டுருங்க. போட்டு ஃபுல்லா அது என்ன பண்றீங்க, நீங்க தமிழ்ல எழுதுற மாதிரி அந்த சினாப்சிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எழுத வேண்டாம். வெறும் இது எழுதினா போதும். இது எழுதிட்டு ஒரு 15 லைன்ஸ் இல்லை 20 சென்டென்ஸ்னா 1 பேஜ் இல்லை 2 பேஜஸ் வர மாதிரி அப்படி எழுதுங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா மாரல் போட்டுருங்க. முக்கியம் இது, சரிங்களா? அப்போ ஃபுல்லா உங்களுக்கு மார்க் 5 மார்க்ஸ் ஈஸியா கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இதுல என்ன பண்றீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் என்னன்னா 29 to 32 கொஸ்டின் நம்பர், சரிங்களா? இதுல ஏதாவது 2 எழுதணும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாருக்குமே தரவோ தெரியும். தேர்ட் லெசன் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, தேர்ட் லெசன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா த அட்டிக் இஸ் ஃபர்ஸ்ட் பிளைட், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, சரிங்களா? தேர்ட் லெசன். ஃபோர்த் லெசன் த அட்டிக். எப்ப பார்த்தா இந்த அட்டிக்கும் டெக்லுமிஸ் கட்டாயம் வரும், ஷியோர் கொஸ்டின் இது. இதெல்லாம் இதுல 2 எழுதணும். நான் என்ன சொல்றேன், இந்த 4 லெசன் படிக்கிறது இல்லாம 6th லெசன் ரொம்ப ஈஸி, அதை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 4லயே கட்டாயம் 2 வந்துடும். அது இல்லாம இந்த 6th லெசன் படிச்சுக்கோங்க. இது ஈஸி தான் இது, சரிங்களா? இப்போ 5 லெசன்ஸ் நீங்க படிக்கிறீங்க, சரிங்களா? இதுல வந்து என்னன்னா முக்கியமான பிரசன்டேஷன் தான் முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாவது எழுதி வைங்க, சரிங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா போயம் பேராகிராஃப். போயம் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா நம்ம 2 கொஸ்டின் எழுதணும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், இந்த 33 34 எழுதி வச்சிருவோம். ஆனா அப்படி பண்ணாதீங்க. 33 34ல ஒரு கொஸ்டின் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நீங்க இதுல ஒன்னே ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 தான் எழுதணும் இதுல. இப்போ இதுல பொயட்டிக் டிவைஸ் எழுதுங்க. பொயட்டிக் டிவைஸ்னா என்னென்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ரைம் ஸ்கீம் இருக்கும், இல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ், சரிங்களா? அலிட்ரேட்டிவ் உங்க எல்லாருக்கும் தெரியும். சேமா ஒரு சென்டென்ஸ்ல சேமா இருக்க லெட்டர்ஸ் எடுத்து எழுதணும், சரிங்களா? அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். இது எல்லாருக்குமே ஈஸி. ஒரு 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 லைன் தான் இது. இது வந்து 5 மார்க் ஈஸியா வாங்கலாம். அதான் நான் சொல்றேன், நல்லா படிக்கிறவங்க 100 மார்க்ஸ் வாங்குறவங்க கூட என்ன பண்றீங்கன்னா 33 34ல 1 எடுத்துக்கோங்க. பொயட்டிக் டிவைஸ் எழுதிருங்க. 35 கொஸ்டின் எழுதிருங்க. ஏன்னா இது ஃபுல் மார்க் அப்படியே கிடைக்கும். இதுல சப்போஸ் கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து இப்போ 100 வருதுன்னா கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா என்ன இதுல வந்து குறைஞ்சிரும். 2 நீங்கன்னா ஒரு மார்க் போயிடும். அதனாலதான் 1 இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. 33 34ல பொயட்டிக் டிவைஸ் எழுதிருங்க எல்லாருமே. இப்போ வந்து கொஞ்சம் தமிழ் மீடியம் பசங்க இல்ல ஆவரேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், 35ம் 36ம் சூஸ் பண்ணுங்க. 36 பேராஃபேஸ் இருக்குல்ல, அது ஒரு பேராகிராஃப் தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அதை இதுல நான் போடுறேன். இப்போ அந்த போட்டோவை நான் இதுல போடுறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க நீங்க. 36 ஈஸி தான் அந்த பேராகிராஃப், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன படிக்கலாம் போயம்ல. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் 4 படிச்சிடுங்க. 3 படிச்சாவே போதும். 4 படிச்சுக்கோங்க. நீங்க 1 தான் எழுத போறீங்க. ஆனா அதுல வந்து நல்லா நான் பொயட்டிக் டிவைஸ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரியல வச்சுக்கோங்க சப்போஸ். அப்ப நம்ம 33 34 தான் அட்டன் பண்ணுவோம் இல்லையா? அப்போ த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்டை படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப், சரிங்களா? போயம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கிரம்பிள் ஃபேமிலி. தேர்ட் ஒன் வந்து ஐ ஆம் எவ்ரி உமன். அப்புறம் வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். நெக்ஸ்ட் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். ஓகேவா? இது நல்லா இருக்கும். இந்த போயம் ஈஸி கூட இது, சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம 1 எடுத்துக்கிறோம். சப்போஸ் பொயட்டிக் டிவைஸ்ல கஷ்டமா இருந்தா நீங்க 2மே எழுதிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இது பாருங்க, செக்ஷன் 4 இதுல வந்து எனி 4 எழுதணும். இதுதான் கரெக்டா, இதை விடவே விடாதீங்க. இதுலதான் நிறைய மார்க், அப்படியே 20 மார்க் வாங்கலாம். அதனால இந்த செக்ஷன் 4 மட்டும் விட்டுறாதீங்க. 4 5 20. இதுல பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம லெசன் ஃபர்ஸ்ட் லெசன்லயே இது இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஈஸி தான் அட்வர்டைஸ்மெண்ட். 2 ஸ்லோகன், ஏதாவது ஒரு கேட்சி ஸ்லோகன்ஸ் எழுதிக்கோங்க. பிக்சர் வரைஞ்சிருங்க. அந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட் ஏத்த மாதிரி படம் முக்கியம். 1 மார்க். அவுட்லைன் முக்கியம். கொஸ்டின் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதுங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஹெட்டிங் எழுதணும். கடை பேர் எதை கொடுத்துருப்பாங்களா அது. கீழே வந்து அட்ரஸ் எழுதணும், சரிங்களா? இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதுலயே வந்து இந்த பக்கம் வந்து நீங்க
இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லயே லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துக்கணும். லாஸ்ட் இந்த பக்கம் வந்து அட்ரஸ், இந்த பக்கம் இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் எழுதணும். சரிங்களா? ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். இந்த 4, 5 சார் 20 மட்டும் விடவே விடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். இப்ப நம்ம சப்போஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே வந்து உங்களுக்கு போஸ்டர் ரைட்டிங் வரும், இல்லைன்னா அந்த மாதிரி வரும். அது தெரியும்னா அதை எழுதிக்கோங்க, லெட்டர் ரைட்டிங் எழுதிக்கோங்க. சரிங்களா? லெட்டர் ரைட்டிங் பேஜஸ் பாருங்களேன். 72, 172 இதெல்லாம் புக்ல இருக்க பேஜஸ். 72ல இருக்கு, 172ல இருக்கு, 172 to 174, அப்புறம் 199. இதுல இருந்தா கட்டாயம் கேட்பாங்க கொஸ்டின் லெட்டர் ரைட்டிங். சரிங்க, இந்த பேஜஸ் நல்லா பார்த்துட்டு போங்க போகும்போது. நெக்ஸ்ட் பாருங்களேன், 41ல நோட்டீஸ் ரைட்டிங். பேஜ் நம்பர் 112, 113. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நோட்டீஸ் கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்கூல் பேர் கொடுத்துருப்பாங்க, அது கேபிட்டல் லெட்டர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கும், ஏதாவது ஈவெண்ட் ப்ரோக்ராம் அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் டேட். இந்த 4 தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த நோட்டீஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க எப்படி எழுதணும் 4 லைனு, அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பை போட்டு ஃபர்ஸ்ட் லைன்லயே பை இருக்கும். சரிங்களா? அதை பார்த்து அந்த பை போட்டோம். ஸ்கூல் பீப்புள் லீடர், பேர் ஆகாஷ், அந்த மாதிரி அனிதா இருக்குல்ல, அதை பார்த்து எழுதிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பிக்சர் காம்போசிஷன், அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை பிக்சரை கொடுத்துருவான், நீங்க 5 லைன்ஸ் அதை 5 சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? பிக்சரை பார்த்து கரெக்டா எழுதுங்க அதை. அதுக்கப்புறம் 43 மேக் நோட்ஸும் தெரியும் உங்களுக்கு, சம்மர் ரைட்டிங் தெரியும். நீங்க மேக் நோட்ஸ் விடவே விடாதீங்க, கட்டாயம் 5 மார்க் ஈஸியா வரும். மேக் நோட்ஸ். மேக் நோட்ஸ் எப்படி எழுதுனா, ஹெட்டிங் ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஹெட்டிங் ஏதாவது ஒண்ணு எழுதினா போதும், 1 மார்க் ஹெட்டிங்க்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹைஃபனேட்டட் வேர்டு, அதாவது கன்ஜங்ஷன், ப்ரிபோஷன் அதை எடுத்துட்டு அதை எழுதிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 44 ஐடென்டிஃபை த எரர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பாட் த எரர், இது தனியா வீடியோ போட்டிருக்கேன் நான், நிறைய ஒரு 3-4 வீடியோ இருக்கு என் சேனல்ல. அது வேணா லிங்க் இதுல போடுறேன் நான், அதை பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை எரர் ரொம்ப ரொம்ப ஈஸி. 44 இதுல நீங்க 4 தான் எழுதணும். எது சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேக் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அந்த 4 எழுதிக்கோங்க. சில சமயம் நோட்டீஸ் ரைட்டிங்ல ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம், இல்ல வந்து இமெயில் ரைட்டிங்க வரலாம். அதனால தெரியும்னா அதை எழுதுங்க, இல்லைன்னா இந்த 4 எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் இது பண்ணிக்கோங்க. இந்த பேஜஸ் எழுதினாவே போதும். லெட்டர் ரைட்டிங் 72, 172 to 174, 190 அதை பார்த்துக்கோங்க போதும். ஓகே, இப்போ பார்ட் 4ல பாருங்க, 8 மார்க்ஸ் கொஸ்டின் சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமானது டெம்பஸ்ட். எப்பயும் கேட்போம், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 2ல நீங்க 1 எழுதணும். சரிங்களா? த டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், முலன், த ஏஜ்டு மதர், த டைட்டில், இது வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். சரிங்களா? இப்ப இதுல பார்க்கும்போது டெம்பஸ்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, டைட்டில் எழுதிக்கோங்க, ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க, தீம் எழுதிக்கோங்க முக்கியமா. இதுக்கப்புறம் நீங்க கரெக்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜஸ் எழுதிதான் ஆகணும். ஏன்னா 8 மார்க்ஸ் கொஸ்டின் இது. அதை பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ்க்கு 8 மார்க் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நிறைய எழுதணும் 8 மார்க்ஸ்க்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜிக்ஸாக்லாம் நம்ம ஈஸியா எழுதலாம். நம்ம கதையை தெரிஞ்சுக்கோங்க போதும். சரிங்களா? அதனால டைட்டில் எழுதுங்க, ஆத்தர் எழுதுங்க, தீம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் எழுதிட்டு, பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க இது கூட. அப்புறம் மாரல் எழுதிருங்க. சரிங்களா? இதுல தரவா படிச்சுக்கோங்க. இது 4த்தையும் தரவா படிச்சுக்கோங்க. இதுல எல்லாம் கொஸ்டின்லயே இருக்கும். ஜிக்ஸாக்லாம் அந்த கொஸ்டின்லயே இருக்கும். அப்படியே பார்த்து டைட்டில் எழுதிருங்க. த ஸ்டோரி ஆஃப் முலன்ல கூட முலன் முலன் வந்துட்டே இருக்கும். அப்போ முலன் எழுதினாவே போதும். இங்க கொஸ்டின்லயே லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டும் இருக்கும். சரிங்களா? பார்த்து எழுதிருங்க. இப்போ இந்த 4ம் பிளஸ் இந்த 6வது கொஸ்டினும் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோரியை நல்லா பார்த்துக்கோங்க. 8 மார்க்ஸ் இது, ஈஸியா எழுதலாம். ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா, ப்ரோஸ் சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், போயமும் சொல்லியாச்சு, சப்ளிமெண்டரியும் சொல்லியாச்சு. இதை படிச்சுக்கோங்க. அதே போல வந்து அந்த பேராஃபேஸ் நான் வந்து இங்க பிக்சர் போட்டுறேன் அந்த இடத்துல உங்களுக்கு, அதை படிச்சுக்கோங்க வேணா. நெக்ஸ்ட் லிங்க் வேணா கூட நான் உங்களுக்கு ஸ்பாட் ஏரியால லிங்க் போடுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.